வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ இன்னைக்கு எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு இப்பொழுது காதல் வாழ்க்கை இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரூப் 1 தேர்ந்தெடுத்து பாருங்கள். எனக்கு தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது குரூப் 2 தேர்ந்தெடுத்து பாருங்கள். எல்லா டைமிங்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்துலேயும் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. காதல் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இங்கே வந்து காதல், அதிர்ஷ்டம், அப்புறம் உங்களுடைய தொழில், இந்த 3 விஷயங்கள் நம்ம இங்கே வீடியோ போட்டிருக்கோம். காதலுக்கு ஒரு வீடியோ, அதிர்ஷ்டத்துக்கு ஒரு வீடியோ, உங்களுடைய தொழில் உத்தியோகம் இதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் 3 வீடியோ இருக்குது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது காதல் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, நான் இப்போ வந்து ஒரு உறவில் போகலான்னு இருக்கேன், திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க. இந்த காதல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை கிளிக் பண்ணவர்களுக்கு உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். காதல் அப்படின்னு தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வராங்க, இவங்களும் வராங்க. நம்ம 2 செய்திகளை எடுக்கிறோம், பார்க்கலாம். உங்களுக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுது, என்ன சொல்கிறாங்க இந்த பொதுவான வாசிப்பில் பார்க்கலாம். முதல் செய்தி, வாவ், ரொமான்ஸ், கிளாமர் அண்ட் ஸ்வீட் டைம்ஸ். காதல்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ரோஜா பூவே வந்திருக்கு. 2வது செய்தியும் அது எப்படிங்க, ரோஜா பூவும் மல்லிகை பூவும் வந்திருக்கு பாருங்க. ஹார்மனி, ஸ்பிரிச்சுவல், லவ் அண்ட் சென்சுவலிட்டி. எனக்கே சிரிப்பு வருது, ஏனே தெரில. 2மே நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தி தான். அப்போ காதல் அப்படின்னு இந்த தலைப்பில் நீங்கள் இன்றைக்கி கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா ஒரு அழகான ஒரு உறவு தான் உங்களுக்கு இங்கே அமையுது. குறிப்பிட்டவர்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு அழகான உறவாக இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து குறிப்பிட்டவர்களுக்கு வந்து இங்கே வந்து ஏதோ பெற்றோர்கள் சம்மதித்த திருமணம் இங்கே நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் சம்மதித்த திருமணம், பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் சம்மதித்த திருமணம், அல்லது இந்த பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறதுன்னு ஒரு வெப்சைட் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நீங்கள் பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை அமைகிறது, அது கூட இங்கே சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். பெரியவர்கள் சம்மதித்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பட் இது நல்ல ஒரு நல்லிணக்கமான ஒரு உறவாக உங்களுக்கு இங்கே அமையுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இங்கே 2 வித்தியாசமான செய்தி, அவ்வளோதான். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த காதல் அப்படிங்கிறது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பொதுவான வாசிப்பில் உங்களுக்கு ரோஜா பூவும் மல்லிகை பூவும் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய காதல் வாழ்க்கை அல்லது காதல் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுவான வாசிப்பில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இந்த காதல் வாழ்க்கை அல்லது காதல் உறவு, அது திருமணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இப்போ காதலை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம். அவங்களே வராங்க பாருங்கள், நம்ம அவர்களை எடுக்கிறோம். சரி, இந்த 3 செய்திகளை வைத்து பார்க்கலாம். முதல் செய்தியை உங்களுக்கு 10 of Swords வந்திருக்கிறாங்க. 2வது செய்தி 8 of Swords வந்திருக்கிறாங்க. அதோட கடைசி செய்தி இது அவங்களாவே வந்தாங்க இல்லையா, Ace of Wands. பரவாயில்லைங்க. அப்போ குறிப்பிட்டவர்கள் கண்டிப்பாக ஏதாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போன இடத்துல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். முதல் விஷயம் இருக்குது இல்லையா, இப்போ எப்படிங்க சொல்கிறது, அது நிச்சயதார்த்தமா, அந்த நிச்சயதார்த்தம் தடைப்பட்டு போயிருக்கலாம், விலகி இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் வேண்டாம், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கலாம் குறிப்பிட்டவர்களுக்கு. இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு முதல் காதல் முறிவு ஏற்பட்டிருக்கலாம், வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், துரோகங்கள் ஏற்பட்டிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். ஸ்வீட் டைம்ஸுக்கும் 8 of Swordsம் வைத்து பார்க்கும்பொழுது இன்னும் குறிப்பிட்டவர்கள் பழைய காதலையே இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க போல இருக்கு. அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது தான் நல்லது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹார்மனி, அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு புதிய வாழ்க்கை ஒன்று அமைய இருக்கு, உங்களுக்காக இன்னும் ஒரு நபர் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த Ace of Wands. Ace of Wandsனா அப்படின்னு பார்க்கும் பொழுதும் இந்த
2 ஆரக்கல் செய்திகள்லாம் சொல்லி இவங்கெல்லாம் ஒரு ஒற்றுமையா பார்க்கும் பொழுது, நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், உங்களுக்காக ஒரு புதிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு புதிய நபராக இருக்கட்டும், நீங்கள் விருப்பப்பட்டது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கை அந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே அமைகிறது. இருந்தாலும் இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த புதிய வாழ்க்கை அமையிற இடத்துல பழைய வாழ்க்கையை பற்றி நினைக்கிறதோ பேசுகிறதோ பகிர்ந்துக்கிறதோ வேண்டாம். முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. முறிவு ஏற்பட்டுடுதுன்னா அது முறிவு ஏற்பட்டுட்டு அதையே நினச்சிக்கிட்டு அதிலேயே உட்காந்துக்கிட்டு இதுலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறத தான் நீங்கள் பார்க்கணுன்னு ஒழிய அதிலேயே உட்காந்துக்கிட்டு மூழ்கி இருப்பது வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வகையில் உறவு அப்படின்னு சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா இது ரொம்ப பரவாயில்லைங்க, எனக்கு அப்படி அமையாட்டினாலும் ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை இப்போ நான் அமைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன செய்திகள் இந்த காதல் வாழ்க்கை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன வேறு என்ன செய்திகள் சொல்கிறாங்க, அவங்களே வந்திருக்கிறாங்க. ஆகையால் நம்ம அவர்களை எடுப்போம். பாருங்க, தி எம்ப்ரஸ், வாவ், த மெஜிஷியன் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மெஜிஷியன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, எனக்கு அப்படி அங்கிட்டு எனக்கு முறிவு ஏற்பட்டது, எனக்கு அது தடைப்பட்டு போனது, தடங்களாக இருந்தது, எனக்கு ஒரு நல்லிணக்கத்தை அந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு முறிவு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. இங்கே இப்போ 10 பேர் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக 9 பேருக்கு அந்த முறிவு ஏற்பட்டிருக்கலாம், ஏற்பட்டிருக்கும். அதுதான் இங்கேயும் சொன்னபடி. அடுத்தது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் அமைகிறது. குழந்தையாக இருக்கட்டும், அதோடு உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறது. அதே சமயத்தில் எப்படி சொல்கிறது, இது எனக்கு ஒரு ஒரு ஒற்றுமையை கொடுக்குமா, ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்துழைப்பும் ஒரு ஒற்றுமையும் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, குறிப்பிட்டவர்களுக்கு பெரியவர்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் காதல் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களும் ஒத்துக்கிறது. ஓகே, நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை விரும்புறியா, ஒரு பையனை விரும்புறியா, சரி அழைச்சிட்டு வா பேசலாம், அந்த மாதிரி இது அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இங்கே குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே ஒரு அழகான காதல் வாழ்க்கையும் கல்யாண வாழ்க்கையும் இங்கே அமைகிறது அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. குழந்தையும் சிறப்பாக இருக்குன்னு அது எம்ப்ரஸ்ன்னு வைத்து பார்க்கும் பொழுதும் ஹார்மனி, ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இவங்க தான் உங்களுக்கானவங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இந்த ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்னு வரும் பொழுதும் தி எம்ப்ரஸ் அண்ட் த மெஜிஷியனும் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் இவங்க கிட்ட உங்களுக்கு வரக்கூடிய நபர்கிட்ட நீங்க ஏமாற்றலாம் நினைக்கிறதும் அல்லது இவங்களுக்கு ஏதாவது தெரியாம நீங்க செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கஷ்டப்பட போறது என்னவோ நீங்க தான். அது கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் என்னால். அதனால அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நேர்மறையாக இருந்து இந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் கொண்டுட்டு போகிறது நல்லது. வேறு என்ன உங்களுக்கு அறிவுரைகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காதல் வாழ்க்கையை தான் இப்போ நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு அறிவுரையாக பார்க்கலாம். வெல்கம் ஹாயர் கைடன்ஸ். அதே தான் இந்த முறை உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லவ்வும் வந்திருக்கு, ஹாயர் கைடன்ஸ் வந்திருக்கு. அப்போ இனிமேல் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அந்த கடவுளாக இந்த பிரபஞ்சமாக உங்களுக்கு பார்த்து அமைக்க போகிறாங்க. கைடன்ஸ்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பெற்றோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு அழகான ஒரு காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு அமைகிறது. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. தொழில் உத்தியோகம் எனக்கு எப்படிங்க இருக்கும்? நான் இப்போ தான் வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன், இப்போ தான் எனக்கு ரிட்ரென்ச் நடந்தது, லே ஆஃப் எனக்கு நடந்தது, நான் இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு வேலை அமையுமா, வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், என்ன ஏது இப்படித்தான் பார்க்கலாம். யாருக்கும் நம்ம அங்கே குறிப்பிட்டு சொல்லலை. பொதுவான வாசிப்பில் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட உங்களுக்கு அமைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு உத்தியோகம் அல்லது தொழில் அல்லது நான் வேலை செஞ்சுக்கிட்டே நான் சின்னதாக வீட்டில் ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக
இந்த தொழில் உத்தியோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது, என்ன அமைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, இரண்டாவது செய்தி, மூன்றாவது செய்தி ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. உண்மையிலேயே குறிப்பிட்டவர்கள் நீங்கள் உண்மையிலே ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கீங்க போல இருக்கு. நான் என்ன செய்யலான்னு எனக்கே தெரியலங்க. நான் ஒரு மாதிரி சேத்துல ஒரு காலம் ஆற்றுல ஒரு காலம் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேலும் போய் படிக்கிறதா, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, அல்லது ஒரு உத்தியோகத்துக்கு 8 to 5 ஜாப்க்கு போகலாமா, அல்லது வீட்டில் இருந்து வேலை செய்யலாமா, அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு சின்னதாக வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி. நீங்கள் உண்மையிலேயே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நோக்கி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இரண்டாவது, இது வரைக்கும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணலை அப்படின்னா இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் நடப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. பொதுவான வாசிப்பு யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் ஒரு வேலையில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த அளவுக்கும் அங்கீகாரங்களோ என்னை எதுலேயுமே சேர்த்துக்கிறதோ இல்லை, நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் வருது, வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் வருது, எதுக்குமே என்னை கூப்பிடலங்க. இனிமேலாவது கூப்பிடுவாங்களான்னா அதே தான் மறுபடியும் சொல்கிறேன். ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்க இருக்குது. அதில் உங்களை சேர்த்துக்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்ட்லேயோ அசைன்மெண்ட்லேயோ உங்களை சேர்த்துக்கிறாங்க. இதில் தான் நீங்கள் உங்களுடைய திறமைகளையும் நீங்கள் இத்தனை வருஷம் இருக்கிற அனுபவத்தையும் உங்களுடைய அறிவு ஞானத்தையும் இதில் பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவர்களுக்கு இனிமேலு தான் அந்த முயற்சிகள் நீங்கள் செய்கிற அந்த கன்சிஸ்டண்ட்டான முயற்சிகள் மூலமாக நல்ல செய்திகளோ நல்ல வாய்ப்புகளோ உங்களை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் பார்க்கலாம், உத்தியோகம் தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தி நமக்கு ஷேடோவிலேருந்து சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. கடைசியாக பார்க்கலாம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே தான் 8 of cups. அதே தான் குறிப்பிட்டவர்கள் இந்த உத்தியோகம் மூலமாக பயணிக்க போறீங்க. டெம்பரரி பயணம், இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். இன்னும் குறிப்பிட்டவர்கள் கிடைத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லைனா அந்த வாய்ப்பை மறுபடியும் இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்குது, இல்லை, அப்புறம் இல்லை, இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க. பொறுமையாக முடிவுகளை எடுங்க. சீரான முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி வருது. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வாய்ப்பு மூலியமாக உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா பயன்படுத்தி கொள்ளலைன்னா மறுபடியும் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கோ அல்லது நீங்களே நான் இதை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட போகலாம். இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு கடைசியாக ஏதோ ஒரு தொழில் விஷயமாகவோ உத்தியோகம் விஷயமாகவோ நீங்கள் ஒரு பயணிக்க போகிறீங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அதே தான் பார்த்தீங்களா, நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்று வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒன்று வேலை இருந்தும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, அந்த வேலையே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. வேலை இல்லாதவர்கள் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும். நான் இன்னும் இங்கே ஒரு செய்தி எடுக்க போகிறேன். ஏதோ ஒரு செய்தி சொல்லணும்னு விருப்பப்படுற மாதிரி இங்கே இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அதே தான் பேஜ் ஆஃப் ஒன்ஸ் நல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கே நிறையா ஐடியாஸ் தோன்றும். அதை வைத்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க. அதே தான், முயற்சி மட்டும் இல்லை, அதை செயல்பட ஆரம்பிங்க அப்படிங்கிறத தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அது செயல்பட ஆரம்பி. அதையே உனக்குள்ளே வச்சுக்கிற,
அது இன்னும் பிரிங் டு ஃப்ரூஷன் அப்படிங்கிறாங்க. அதே தான் அவங்களும் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸும் வந்து கண்டிப்பாக ஒரு புதிய தொடக்கம், புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு என்னவோ இங்கே என்னன்னா, குறிப்பிட்டவர்கள் இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஏன்னா இதை இழப்பதற்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆரக்கல் செய்திகள்லாம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறாங்க, அறிவுரைகள் கொடுக்குறாங்க பார்க்கலாம். தொழில் உத்தியோகம் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு உங்களுக்கு இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்னும் ஒரு செய்தியும் உங்களுக்காக எடுத்திருக்கிறேன், பார்ப்போம். இவங்களும் உங்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்களேன். இதில் எதுலேயுமே பென்டக்கிள்ஸ் இல்லை. அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதோ அல்லது ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. அதுதான் நானும் சொல்ல, இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க. பார்க்கலாங்க என்ன அந்த செய்தி. முதல் செய்தி, ட்ரஸ்ட் இன் த மேஜிக். அண்ட் வந்திருக்கிறது பாருங்கள் 66, 66, அது கூட்டினாலும் 3. ஸோ ட்ரஸ்ட் இன் த மேஜிக். கொஞ்சம் நேரம் இவ்வளோ தூரம் பொறுமையாக சுமையை சுமந்துட்டேன், இன்னும் அங்கிட்ட இன்னும் எவ்வளோ கொஞ்சம் தான், அதையும் கொஞ்சம் சுமந்துட்டினா அங்கிட்டு உனக்காக அங்கீகாரங்கள் வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. டைம் ஃபார் அ டீப் டைவ். அது இதுவும் பாருங்களேன், 60, 3, 6 உங்களுக்கு வந்திருக்கு. 6 நாளே நல்லிணக்கம், சுக்கிரன், குபேரன், பச்சை நிறம், ஆஞ்சநேயர், ஹனுமான், பலம், இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதே தான், டைம் ஃபார் அ டீப் டைவ். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா உன்னுடைய முழு முயற்சியை அதுக்கு கொடு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன பாருங்கள், பேஷன்ஸ். அதே தான், பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டுறாதீங்க, அவசரப்பட்டு வேலையை விடணும், அவசரப்பட்டு முடிவு எடுக்கணும். அவசரமாக நான் இதில் போய் உட்காந்துட்டு நான் அப்போ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. அப்புறம் திருப்பி அதுலேருந்து வெளியே வருவீங்க, அந்த வேலையை விட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையலாம். வேறு என்ன சொல்கிறாங்க, ரிலீஸ். ஏதாவது பயம், பதட்டம், சந்தேகம், உங்களுக்கே உங்கள் மேலே சந்தேகம், இதை மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டு விலகிட்டு தன்னம்பிக்கையோடு, அதை தான் அவங்க சொல்கிறாங்க, டைம் ஃபார் அ டீப் டைவ், ரிலீஸ். அந்த பயம், பதட்டம், குழப்பங்கள் எல்லாம் வெளியாக்கிட்டு தைரியமாக இதில் நீ இறங்கி வா அப்படிங்கிறத அவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.